ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் இந்த எஃப்எஃப் தான் ஓட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஹே ஹாய் ரத்தே ஆஷிக்கி அப்படின்ற ஜேகேயோட ராஜஸ்தானி எஃப்எஃபோடு வந்திருக்கேன். ஓகே, லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா துவாரா வந்து ஜேகே கிட்டே கேட்டிருப்பா, அது மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி யாராவது கிஸ் பண்ணியிருப்பீங்களான்னு ஏர்போர்ட்லேயே. அவன் வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே அவன் மூஞ்சி தூக்கி வச்சிருப்பா. அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ நம்ம துவாரா அந்த என்டையர் ஜேர்னி ஜங்குக்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்ருக்கா, நகத்தை பைட் பண்ணிவிட்டு. அவளுக்கு கோவத்தை தாண்டி அவ்வளோ பொசசிவ் ஆகுது. யார் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் அவளோட ஹஸ்பண்டுக்கு முத்தம் கொடுத்ததுன்னு அவளுக்கு அவ்வளோ கோவம். ஜேகேவும் இதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே டென்ஷனில் உட்காந்துருக்கான். ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து போகும்போது கூட ஜங்குக்கு முன்னாடி போகிறான். இவன் அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி தான் வரான், அவன் கூட போகாமல். கிருஷ்ணா, நான் ஏன் இதெல்லாம் கேட்டேன்? எனக்கு அவ்வளோ கோவம் வருது கிருஷ்ணா. இதெல்லாம் இப்போ நடந்திருக்கா? நீயும் என்கிட்ட மறைச்சிட்டல கிருஷ்ணா. ஏன் தான் இப்படிலாம் எனக்கு மட்டும் நடக்குமோ? அவ சி என்னோட ஆஷிக்கு, அந்த ஆஷிக்குக்கும் அறிவே இல்லை. எப்படி முத்தம் கொடுக்கலாம்? இவளுக்கு இப்போ என்ன பிரச்சனை? எரிச்சல் பண்ணிகிட்ருக்கா ஏர்போர்ட்டில். என் கூட நடந்து வந்தால் தான் என்னவா? நானும் 2 தடவை கூப்பிட்டுட்டேன் வாடி வாடின்னு, பின்னாடியே வந்துட்டுருக்கா. துவாரா, வந்துட்டு தான் இருக்கேங்க, தெரியுது, இங்கே வாடி, என் கூட நடந்து வா. கூட நடந்து வந்தால் மட்டும் முன்னாடி நீ அவளுக்கும் முத்தம் கொடுத்துருக்க, அதெல்லாம் சரியாக போயிடுமா? என்னது? இல்லை, நான் இப்படியே நடந்து வரேன், நீங்கள் முன்னாடி போங்க ப்ளீஸ். ஐயோ, இப்போ என்னாச்சுன்னு இப்படி சீனை போட்டுட்ருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமாடி? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்னாச்சு இப்போது? ஏன் மூஞ்சி அங்கே இருக்கு? எதுவும் ஆகலையே. நீ நடிக்காதடி சரியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே மூஞ்சி அந்த சைடு திருப்பினவ இங்கே கூட திருப்ப மாட்டுற. என்ன பிரச்சனை உனக்கு? துவாரா, அம்மா, அப்பா, அண்ணா பேசிகிட்டே இருக்கேன். அங்கே எப்படி இருக்கீங்க அம்மா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவள் ஓடி போய் அவங்க பேரண்ட்ஸை பார்த்த ஹாப்பினஸில் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரும் அவளுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு என் பொண்ணை பார்த்து? ரொம்ப நாள்லாம் ஆகலாமா? ஒரு 10 நாள் இருக்குமா? உன்னை எங்கேயுமே விட்டதில்லை. இந்த 10 நாள் எனக்கு 10 வருஷம் மாதிரி தானடி இருக்கும். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணா எப்படிம்மா இருக்க? உன்னை நல்லா பார்த்துக்கிறானா? அதெல்லாம் அவர்கிட்ட போய் அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் கூட இருந்தீங்க, டக்குன்னு அங்கே போயிட்டு உங்களை மட்டும் எல்லோரும் கொஞ்சறதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அம்மா ஒரு நிமிஷம். ஆஷிக்கி, என்ன? சாரி, வாங்க போகலாம். நான் வரல. ஏன்? போயிட்டல்ல, போ. இல்லை, அம்மா அப்பாவை பார்த்த ஹாப்பினஸில் தான் நான் போனேன். சாரி, நான் போக மாட்டேன். நீ ப்ளீஸ். நான் வரலடி, என் கையை விடு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்தேன். இங்கே அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு போகிறேன். உனக்கு அவங்க தானே முக்கியம், போ. சாரி கேட்குறான்ல. சாரி கேட்டா உன் கூட வந்துடணுமா? நான் பல்லு லிஸ்ட்டு போடி. அண்ணாவை கூப்பிட சொல்லவா? அண்ணா என்ன நெக்கலா? உங்கள் அண்ணனா எனக்கு பயமா? என்ன அப்படின்னு அவங்க முன்னாடியே அப்படியே துவாராவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி போகிறான். இதை பார்த்துட்டு துவாராவோட அண்ணாவுக்கு செம்மையாக கோவம் வருது. நான் சொன்னேன்ல நம்ம பொண்ணு அவன் கொடுமைப்படுத்துகிறான்னு. அங்கே பாருங்க டேய், அவங்க விளையாடுற மாதிரி இருக்குடா, இதில் எங்கடா கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது? நான் சொல்கிறது கேளுடா, எதுவும் பண்ணிடாத பிரணீத், நீ அது சொல்கிறா? அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இவனை கூப்பிட்டு போய் பொழந்தா, இவனை மேல் லோகத்துக்கு அமுச்சு விட்டுட்டா தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஆஷிக்கே வலிக்குது. வலிக்கிட்டோம். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வலிக்கலையா நீ எனக்கு தனியாக விட்டு போகும்போது? நான் என்ன தனியாக விட்டுட்டு வீடு வரைக்குமா போயிட்டேன்? அது வரைக்கும் போகணும்ல? அது தப்பு தானே? தப்பு தான். ரொம்ப நாள் கழித்து அம்மா அப்பாவை பார்த்தேன், அதனால் நான் போனேன். சாரி. வர முடியாது, போ, நீ வேணாம்.
நான் தான் சாரி கேட்குறேன்ல, ஆனால் சில பேரெல்லாம் இப்போ வரைக்கும் சாரி கேட்கல. இது வரைக்கும் என்ன 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 என்னடி எது கேட்கணும்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வாங்க என் கூட. அங்கே பாருங்கள், என் அப்பா எல்லாம் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அவனை போ சொல்லு, சரியா? அவன் லைஃப்பில் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் உன்னை பெற்றது, அது மட்டும்தான். மற்றபடி அவன் என்னடி பண்ணியிருக்கான் எனக்கு? என்னைக்காவது உன் மேலே அக்கறை இருக்குன்னு சொல்கிற. எவனையோ பிடிச்சி உன் தலையில் கட்டி வச்சிட்டான், வந்து பார்த்தானா நான் உன்னை எங்கே வச்சுருக்கேன்னு? அவங்க ஒரு நம்பிக்கையில் தான் அமுச்சு வச்சுருப்பாங்க. அவ்வளோ தூரம்லாம் அவங்களுக்கு வர தெரியாது. அண்ணா வேணால் போகும்போது கூப்பிட்டுப்பியா நீ? இந்த வாய் இருக்குல்ல, வாயே பிடிச்சன்னு வச்சுக்கோ, நைட்டு தான் விடுவேன், சரியா? சரி வாங்க. அப்போது எதுக்கு ஏர்போர்ட்டில் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துட்டுருந்த? இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு கோவம் போகல. என்ன? அண்ணா வந்து கூப்பிடுண்ணா. என்ன அம்மா? மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னது நல்லா இருக்கேண்ணா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கும். தங்கச்சியெல்லாம் நல்லா பார்த்துக்கிறல்ல? அவட்டே கேளுங்க, சொல்வா. ஏய், நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்? நல்லா பார்த்துக்கிறாருண்ணா. ஏன் ஸ்டக் ஆகுது என் தங்கச்சிக்கு? அண்ணா வந்து வராததுமா நீங்கள் அவர் அப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறீங்க. ஜங்குக்கு அந்த செகண்ட் ஒரு மாதிரி பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. ஒரு மாதிரி இவன் மட்டும் போதுண்டா அப்படின்ற மாதிரி துவாராவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். சரிம்மா, சாரி. என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட கேளுங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். துவாரா மனசிட்டு விட்டேன்டி நான். போ சொல்லு. நான் உங்ககிட்ட சாரியே கேட்கலையே. அண்ணா சரி, 2 பேரும் வாங்க, வீட்டுக்கு போகலாம். ஆஷிக்கு ஓகே தானே நீங்கள்? இல்லை. ஏன் நான் தான் இருக்கேன்ல உங்கள் கூட. இப்போவும் ஓகே இல்லையா? இல்லை. இந்த ஆஷிக்கு இப்போ என்ன தான் ஆச்சு? அங்கே நல்லா சிரித்த முகத்தோடு வந்தார். இங்கே என் ஃபேமிலியெல்லாம் பார்த்ததுமே ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு கோவமாக. எங்கள் அம்மா வேறு அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பேசணும், ஆஷிக்கு இப்படிலாம் இல்லைன்னு. ஆஷிக்கு இப்போ ஓகே இல்லை. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு? நான் எப்படி தான் ஓகே ஆக வைக்கிறது இவரை தெரியலையே எனக்கு. துவாரா, அண்ணா நீ சித்தி அம்மாலாம் ஒரு காரில் வந்துடுங்க. நான் மாப்பிள்ளலாம் பேசிக்கிட்டே பின்னாடி காரில் வரோம். துவாரா என்னை விட்டுறாதடி. ஓகே இல்லை சொன்னீங்க? இல்லை, உன் கூட காரில் வந்தால் ஓகே ஆயிடுவேன். என்ன அவங்க கூட அனுப்ப பார்க்குறியா? அங்கே எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கிஸ் அடிச்சு விட்டு போக மாட்டேன்னு. இப்போ நான் போகிறேன்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. இல்லை போக மாட்டேன். சரி சொல்லு. அண்ணா முதல் தடவை வீட்டுக்கு போகிறோம் கல்யாணம் ஆகிட்டு. நானும் அவரும் ஒரு காரில் வரோமே. ஆமாம், அதானே நல்லாயிருக்கும். எதுக்கு நான் உங்கள் கூட காரில் வந்துட்டு? நல்லாவே இருக்காது. இல்லை மாப்பிள்ளை சார், எங்கள் கூடலாம் வாங்க, அப்போ தானே நல்லா பழக முடியும். அவங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்காங்க பொண்ணுங்க, ஒரு காரில் பேசிகிட்டே போட்டோம். நம்ம இந்த பிஸ்னஸ் அதை பற்றிலாம் பேசிட்டு போகலாம். நீங்கள் வேறு மும்பையில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியல, அதான் உங்களை கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்னு தோணுச்சு. இல்லை நான் வரல. வாங்க, அதெல்லாம் வரலாம், வாங்க வாங்க வாங்க. என் கையை விடுங்களேன், வரலன்றல்ல. அண்ணா நீ சும்மா இருமா. மும்பையிலையும் ஒன்றா இருந்தீங்க, இங்கேயும் காரில் ஒன்றா தான் போகணுமா? கொஞ்ச நேரம் மாப்பிள்ளையை தனியாக விட எங்ககிட்ட. நீ போ, அம்மா சித்திலாம் வெயிட் பண்ணுறாங்க பாரு, அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வா. துவரம் போனான்னு வச்சுக்கூடி, அவ்வளோ தாண்டி துவரம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே குழந்த மாதிரி ஃபேஸ் வைக்கிறோம். உங்களுக்கே ஒரு மாதிரி அடோராக இருக்குது. இல்லை நான் இருப்பேன். அப்போ சொல்கிறீ, இதுக்கிட்டே அண்ணியே சைட் அடிச்சிட்ருக்க? நான் சைட்? ஆமாம் அடிச்சந்தான். ஏய் என்ன சொல்கிறீ? அண்ணா இல்லைண்ணா, நான் அவர் கூடயே வரேன். ஆமாம். என்னது வாரா சொல்லிகிட்டே இருக்கேன். நீ போ நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்துக்குறோம்.
தோல் மேலாம் கை போடாத, எனக்கு பிடிக்காது. துவாரா துவாரா இர்றி, துவாரா போகிற, இங்கே தான் இருக்கேன், நான் எங்கே போகிறேன்? அண்ணா சரி, நான் உங்கள் கூட வரேன். என்ன? நாங்கள் ஆம்பளைங்களாம் ஒரு காரில் வருவோம், அதுக்குள்ளே நீ வருவியா? தனியா? என்ன பழக்கம் இது துவாரா? மும்பை போனதும் கெட்டு போயிட்டியா? இதில் அண்ணா என்னண்ணா, அவரை நான் தனியாக விட மாட்டேன், ப்ளீஸ். போ துவாரா, போ, முன்னாடி போ. போகாதடி, ஏய் பார்க்காதடி, அப்படி போகாத. ஆஷிக்கி, அண்ணா நல்லா தான் பார்த்துப்பாங்க என்ன? ஏய் காண்டாயிருவேண்டி. முத்தம்லாம் குத்து, கூடயே இருப்பேன் நீ அடி. இப்போ போகிற இல்லை, அவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் விட்டு போயிடுவியா நீ? அப்போ ப்ராமிஸ்லாம் பறந்து போயிடுச்சா? அவ்வளோதானடி பொண்ணுங்க, நீங்கள் பண்ணுற ப்ராமிஸ்லாம். சரி போ, கடைசியாக பார்த்துக்கோ. என்ன ஏதாவது பண்ணுருவானுங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லை நீ எதை சொல்லி எனக்கு போடி, மூடிட்டு போடி, முன்னாடி போடி. உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, போடி. இங்கன்னு என் தங்கச்சியை திட்டிகிட்டு இருக்க? வண்டியில் ஏறுறா, உன்னை வச்சுக்கிறேன். மிரட்டுறாண்டி பாரு, கேட்டியோ? என்னை வச்சுக்கிறானா? நான் விட்டு போறியா நீ? நீ வச்சுக்க மாட்டியா? அவன் வச்சுக்கிறானா? உனக்கு ஓகேவா? துவாரா அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். துவாராக்கு ஒரு குழந்த மாதிரி இருக்கா அவனை பார்க்க. ஐயோ துவாரா, என்ன ஆனாலும் நீ அவரை விடக்கூடாது. ஆமாம், அவருக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. அவர் எப்படி கஷ்டப்படுறது உனக்கு பிடிக்காது. ஆமாம், விடக்கூடாது. துவாரா விட்டு போகாதடி. துவாரா துவாரா துவாரா, யாரீ இருக்கா உன்னை விட்டா? போகாதடி துவாரா, போகாது, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஷிக்கி அப்படின்னு அவன் எல்லார் முன்னாடியும் டைட்டாக ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிறா. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் டக்குன்னு நின்றுடுது. அவன் அப்படியே கெஞ்சறதெல்லாம் விட்டுட்டு அவன் அந்த கட்டி பிடிச்ச அந்த செகண்டை அவனால் இது பண்ண முடியல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான் ஷாக் ஆகி. நான் அவரை விட்டு போக மாட்டேன். ஏன் எனக்கு கம்பல் பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றா காரில் வரோம். ஏன் ஏன் அவருக்கு பிடிக்கல? அவர் கம்ஃபர்டபுளாக இல்லைல்ல? அப்புறம் ஏன் நீங்கள் அவரை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? அவரை கெஞ்சறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? அப்புறம் இருந்தும் ஏன் அவரை கூப்பிடுறீங்க? அவர் உங்ககிட்ட பழகலாம் லேட் ஆகும். அவர் என்கிட்ட பழகிறதுக்கே ரொம்ப லேட் ஆக்குனார். இப்போ நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவர் என்னதான் இருந்தாலும் உங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்ட். நீங்கள் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவர் இப்போ என் கூட தான் வரணும், இல்லைனா நான் இப்படி தான் இருப்பேன். ஆமாம் துவாரா, சரிம்மா, சரி போ. ஷோ டேய், கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா பிரணீத்து? வந்தா மாப்பிள்ளையும் அப்செட் பண்ணிவிட்டு பொண்ணையும் ஏன்டா இப்படி இருக்க? என்னமோ தெரில, அவனை பார்த்தாலே எனக்கு ஒரு நெகட்டிவ் வைப்பாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்பே கிடையாது. துவாரா அப்படி தான் ஈஸியாக ஏமாந்துருவா. இவன் போடுற நாடகத்தை வச்சு ரொம்ப விழுந்துட்டா போல், பார்த்தாலே தெரியுது. ஆனால் அவனை பாரேன், அவனை பார்த்தாலும் விழுந்த மாதிரி தான் எனக்கு தெரியுதுடா. நம்ம தான் ஏதோ தப்பா அப்படின்னு ஜங்குக்கை பார்த்தா அவன் ரொம்ப ஒரு மாதிரி லவ்வில் விழுந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு துவாராவை, ஆனால் அவனுக்கு சொல்ல தெரியல. நீங்கள் வேணால் நம்புங்கடா பொட்டைகளா, நான்லாம் நம்ப மாட்டேன். அந்த ஜாதகத்தில் சொன்னது உண்மையாக தான் இருக்கும். இவன் கண்டிப்பாக 4-5 பிள்ளைங்களை வச்சுருப்பான். இவனை கொண்டு தான் ஆகணும். ஆமாம், என்னமோடா, நம்ம தங்கச்சிக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி, நீ எடுக்கிற முடிவுனால. துவாரா நீ போ, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு அந்த வண்டியிலே வா, போ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஆஷிக்கி ஆஷிக்கி போகலாமா அந்த காரில்? வாங்க அப்படின்னு அவள் அப்படியே கை குடிச்சு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ
போயிட்டு உள்ளே உட்காந்ததுமே ஜங்குக் துவாராவே பார்த்துட்ருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. அவனுக்கு அவ்வளோ அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. அங்கே எல்லோரும் இல்லைன்னா அவன் என்னவோ பண்ணியிருப்பான் துவாராவை. பட் அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவளோட ஹேண்டை மட்டும் விடாமல் ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கார் நல்லா மூவ் ஆகி 2 வயல்வெளிங்களுக்கு நடுவில் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷான காற்று 2 பேருக்கும் அப்படியே படுத்து, எவ்வளோ நாள் ஆச்சு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஏர் பட்டு ஃபேஸில். ஆஷிகி, என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஓகே தானே? ஓகே. அப்பாடா, எப்படியோ ஆஷிக்கு ஓகே ஆகிடுச்சு. தேங்க்யூ கிருஷ்ணா. உங்ககிட்ட நான் வேண்டிகிட்டே இருந்தேன், இந்த சின்ன மூஞ்சி அப்போ பெருசாகும்னு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ கிருஷ்ணா. அப்புறம் நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தல்ல ஃப்ளைட்டில், நீ ஓகேவா? இல்லை. அடங்கோத்தோ, என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா? ஏய் திரும்ப என்ன? ஏய் என்ன சொன்ன? ஓகே இல்லையா? இல்லை. எங்கே இருந்தடி உனக்கு இவ்வளோ திமிரு வந்துச்சு? நான் இப்படி தான், எனக்கு தெரியலையே. இப்போ தானே 10 days ஆயிருக்கு, போக போக தெரியும். அப்போ நீயும் சரியான இதுவாக இருப்ப போலியே. தெரிஞ்சுப்பீங்க. அப்போ ஓகே இல்லையா? இல்லை. போதுமா? நான் ஓகே இல்லை அப்படின்னு அவள் ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு இந்த சைடு பார்த்துட்டே உட்காண்ட்ருக்கா. இதுக்கு முன்னாடி யாரையாவது கெஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்? பண்ணியிருக்கனே. ஐயோ, எனக்கு இப்போ ஏன் இது ஞாபகம் வருது? என் கை கொடுங்க. எதுக்கு நல்லா தானே பிடிச்சிட்டு உட்காந்தா என்ன? எனக்கு வேர்க்குது, வேண்டாம் அப்படின்னு ஹேண்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்த கையை அவள் அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சிட்றா. அது ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஓத்தா போடி மயிறு, ஓத்தா போடின்ன போ. ஐயோ, கொஞ்ச நேரத்தில் இவரை புரிஞ்சுக்கவே முடியல. கடவுளே, இவர் மட்டும் ஓகே இல்லாமல் இருப்பாராம், அப்போ நம்ம கொஞ்சணுமா? நான் ஓகே இல்லாமல் இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டாராம். நான் மட்டும் ஏன் ஓகே அப்படி சொல்லணும்? உண்மையாகவே நான் ஓகே இல்லை தான் அப்படின்னு ஒரு மாதிரி 2 பேரும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு காரில் வராங்க. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆகிடுறீங்க. வெளியில் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கே அவ்வளோ கேர்ள்ஸு ப்ளஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்னு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அப்படியே இறங்குனதுமே கெத்து காட்டுறான், ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டுன்னு. ஸோ துவாரா அதை நோட் பண்ணுறா. துவாரா, ஏய் என்னடி இதெல்லாம்? எது இத்தனை பொண்ணுங்க? ஏன் ஆஷிக்கி? ஐயோ, எனக்கு அப்படியே வெக்கமாக வருதுடி, கூச்சமாக இருக்குல்ல? எதுக்கு இவங்களாம் நிற்கிறாளுங்க எல்லாம் கலராக? எல்லாரையும் பார்க்கலான்னு பார்த்தா எங்கே உன்ன மாதிரி மூஞ்சியில் முக்காடு போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னடி பண்ணுறது? சைட் அடிக்கிறது கூட எனக்கு வழி இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுல என் கூட. ஆமாம், என்னை பார்த்தா மட்டும் போதும். பாடுறா, பொசசிவெல்லாம் ஆகுறா, நல்லா இருக்கே. என்ன? இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்கேன்னு சொன்னேன். யார் ரீ அது? என்னை பற்றி தான் ஏதோ பேசுதுன்னு நினைக்கிறேன். கேட்டு சொல்கிறியா? நான் எதுக்கு கேட்டு சொல்லணும்? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. இப்போ தானே சொன்னேன் அவன் உன் ரிலேட்டிவ்னு. அங்கே பாரு, அந்த பொண்ணு கையெல்லாம் காட்டுது, அப்போ உன் ஃப்ரெண்டு தான். வரா பேச வீடி. நைட்டு பின்னாடி கூப்பிட்றியா? என்ன பழக்கம் இது? இப்படிலாம் பேசுகிறீங்க என்கிட்ட, எனக்கு பிடிக்கல. ஏன்? அவங்களாம் நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமாடி? என்னன்னு துவாரா பாரு, இங்கேயே இருந்தா நம்ம கூடயே. ஒரு சப்பையான அந்த பிரைட்டு தானே அவன் பேர். அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு ஃபிகரை தள்ளிட்டு வந்துட்டான்னு பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. ஆமாங்க, உங்களை மாதிரி அழகான ஒரு ஆஷிக்கு எனக்கு கிடச்சிருக்குல்ல. கண்டிப்பாக எல்லோரும் கண்ணு தான் வச்சிட்ருப்பாளுங்க.
முதல்ல வீட்டுக்குள்ளே போய் சுற்றி போடணும் என் தங்கத்துக்கு. சொல்கிறீ? அப்படியே அண்ணே பார்த்துட்டு இருந்தேன்னா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலங்க. ஏன் 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 நான் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கீங்க. அது நல்லா தான் இருக்கேண்ணா. அவ்வளோதாண்ணா. ஆக்சுவலாக அந்த ஓரத்தில் ஒரு அக்கா இருக்காங்க பாரு, பிரியா அக்கா. சரி, அது என்ன? அவங்க ஆல்ரெடி மேரீடு. சரி, அவங்களோட ஹஸ்பண்ட் இப்படி தான் வரும்போது நாங்கள் எல்லோரும் வெல்கம் பண்ணோம். பார்க்க ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருந்தாங்க. ஆமாம். ஓ, அப்போது நீயும் இதே மாதிரி இதோ அந்த பொண்ணு மாதிரி அந்த கூட்டத்தில் நின்று அவன் புருஷனை பார்த்து சைடு அடிச்சுட்டு இருந்த? ஐயோ இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் சைடெல்லாம் அடிக்கல. அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி சொல்கிற? ஏய் நடிகாதடி சரியா, நீ சைட்லாம் அடிச்சிருக்க தானே? இல்லை, நான் அடித்ததே கிடையாது, ப்ராமிஸா. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி. அவங்க சொல்லும் போது கூட நான் அக்செப்ட் பண்ணல அப்படிலாம் இல்லைன்னு. அப்போ நீ சைடு அடித்ததில்ல? இல்லை ஆஷிக்கி, இதை வச்சு என்னை நாளை பின்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் சைட்டெல்லாம் அடித்தது கிடையாது யாரையுமே. இப்போ அடிச்சிட்ருக்கேன், முன்னாடி இல்லை. இப்போ யார்? நீங்கள் தான். சரி சரி, ஓகே. அப்படி நீ என்ன தான் கேஷுவலாக அவகிட்ட சீனை போட்டாலும் இந்த பக்கம் அப்படியே திரும்புகிறான். இன்னொரு ஜேகே அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி அவனுக்கு அப்படியே தெரியுது. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தினி டேய் அளவா ஆடுறா, தெரிஞ்சிட போது. டேய் ஜேகே, நியூட்ரான் எலக்ட்ரான் உன்னீர கண்ணில் மொத்தம் எத்தினி. டே அவ பார்த்தா அவ்வளோதான். என்னடா ஜெய பறக்கிற போல? டே சைனீஸா, நீ எங்கடா இங்கே? பின்னாடி இந்த கோரஸ் பாட வேணாமா? ஓ பேபே, ஓ பேபே, நீ தானே எல்லாமே. லிரிக்ஸ் தப்பாக போயிடுறடா. ஓ பேபே பேபே, நீ தானே எந்தன். தெரிலண்ணா சுற்று முட்டு போ. என்ன ஆஷிக்கி, யார்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க தனியாக? அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? தனியாவா பேசிகிட்டு இருந்துச்சு. போகலாமா உள்ள? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. வீடே அவ்வளோ பெருசாக இருக்குது. மாப்பிள்ள, நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. நாங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். ரொம்ப தூரம் அங்கேருந்து வந்திருப்பீங்க. சரி வரவா. என்னங்க, நான் கொஞ்ச நேரம் அக்கா அம்மாட்டெல்லாம் பேசிட்டு வரேன். நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரீங்களா? என்னது தனியாக போகணுமா? மாடி வரைக்குமா? என்னாடி விளையாடுறியா? கூட இருப்பண்ணா? மாப்பிள்ளை என்னாச்சு? இல்லை, ஒரு நிமிஷம் அத்தையா. ஐயோ இங்கே பாரு. என்ன தனியாக போக சொல்கிற? இங்கே என்னங்க உங்களுக்கு பயம்? பயமா? எனக்கா? ஓ, நீ என்ன நினச்சிட்ட? நான் உன்னை கூப்பிட்றதுனால நான் தொட நட்டுங்கிறேன்னு நினச்சிட்டியா? அப்படிலாம் இல்லடி, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. கூட என் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் உன்னை நான் கூப்பிடுறேன். மற்றபடி அவனை பார்த்து எனக்கு பயம். என்ன பண்ணிடுவான்? பிடிங்கிடுவானா? ஸோ அப்படிலாம் எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இருந்திருக்கீங்கல்லங்க. இருந்ததுனால தானே பேசுகிறேன். இல்லைன்னா பேசுவேனா? இருந்ததுனால தான் சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்லாம் கிடையாது உன் வீட்டில். வா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சோறு திங்க கொட்டிக்கு வரலாம். வா. ஐயோ என்னங்க, உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? புருஷனை மதிக்கிற பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. வா. ஐயோ சரி, அந்த ஸ்டெப்பு வரைக்கும் நான் வரேன். நீங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருங்க. நான் ரெஃப்ரெஷ் ஆகிற காப்பில் இவனுங்க அண்ணனுங்க பூந்து ஏதாவது என்ன பண்ணிட்டா? இல்லடி, நீ வா. நீ சொல்லியிருக்கல்ல. இங்கே யாருமே இல்லைல்ல, ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. போங்களேன். மாப்பிள்ள நீங்கள் வாங்க. அது துவாரா. என்ன மாப்பிள்ள, அங்கே வரைக்கும் துவாரா இருந்தா துவாரான்னு இருந்திருப்பீங்க.
இங்கே உங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கோம். நாங்கள்லாம் உங்களை நல்லா பார்த்துப்போம். அந்த கம்ஃபர்ட் கொடுக்காதனால தானே நீங்கள் இவ்வளோ தயங்குறீங்க. வாங்க, உங்கள் கூட நான் பாட்டி எல்லோரும் வரோம். மேலே வரைக்கும் உங்களை விட்டுட்டு வரோம். நல்லா பார்த்துப்போம். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. துவாரா எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். நீங்கள் எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி. எதுக்கும் தயங்காமல் உங்கள் வீடு இது. எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு உயிரே நீங்கள் தான். நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டோமா? வாங்க, மேலே போய் விட்டுட்டு வரோம். எதுக்கு உங்களுக்கு? ஹஷிகி கூப்பிட்றாங்கல்ல. அவங்க யார்கிட்டையும் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. போங்களேன். ஓகே, நான் வரேன் அத்தை. அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே துவாராவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவங்க கூட மேலே போகிறான். என் கூட வர்றான்னா இப்போ உங்கள் அக்கா அம்மா எல்லோரையும் பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு அவங்க தான் இம்பார்ட்டன்ட்ல. இரு, உன்னை பார்த்துக்கிறேன் நான், இரு அப்படின்னு துவாராவை திட்டிக்கிட்டே ரூமுக்கு போயிடுறான். அது துவாராக்கும் தெரியுது. அவள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேச போயிடுறா. ஹே துவாரா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் உன்னை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கோம். என்ன துவாரா, கொஞ்சம் பெருசாக வளர்ந்த மாதிரி இருக்கு. என்ன என்ன வளர்ந்த மாதிரி இருக்கு? உன்னோட வாயை சொன்னேன். ஓ, அப்படியெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஏன்? நீ என்ன நினச்சது வரா? எது வளர்ந்துச்சுன்னு நினச்ச? ஹேச்சி, ஏன்டி அப்போ பாரு ஒரு மாதிரி தப்பாகவே பேசுகிறீங்க? எங்களுக்கெல்லாம் பாரேன், போகும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருந்தது. ஆனால் உனக்கு தான் கொஞ்சம் ஒரு சைஸ். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? ரொம்ப நாள் கழித்து பேச வந்திருக்கேன். எப்படி போகுது, ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போகுதுன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தா இப்படி பேசுகிறீங்க. அதை தானே நீ அவள் கேட்டா? அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தானே எல்லாமே பெருசாகும். ஷோ, நான் வந்திருக்கவே கூடாது. சரி சரி சொல்லு, எப்படி போகுது? உன்னோட ஆஷிக்கு உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? எனக்கு என்ன, நான் ரெஸ்ட் ரூம் போனால் கூட என்கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. நல்லா தான் போகுது. என்ன, எல்லாமே முடிஞ்சுதா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள? என்னடி எப்போ பாரு அதே நினப்பில் தான் இருப்பீங்களா? அவர் வேற பார்க்க செம்மையாக இருக்காரு. கட்டிலில் போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி. எடுத்துட்டாரா? பாத்தியா அவள் புத்தி, பாத்தியா? எதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? என்னடி? ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நம்ம என்ன பேசிக்கிட்டோம்? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு யாருக்கு கல்யாணம் ஆகுதோ அவகிட்ட இருந்து அதெல்லாம் எப்படி அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வரும்ல. யார் கல்யாணம்னாலும் அதை சொல்லணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல. துவாரா, நீ இப்போ சொல்கிற உங்களுக்குள்ளே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லு. ஹே ஷீத், நீ ஏண்டி இப்போ அதை இழுக்கிற? அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. ஹே துவாரா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. நிவிக்கு போன வருஷம் கல்யாணம் ஆச்சுல, நிவி. வந்துட்ட பாயிண்ட்டுக்கு. கேளுடி, துவாரா கிட்ட நல்லா கேளு. அவளுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. பால் சொம்பு தூக்கிட்டு போனதுலேருந்து அந்த 3 மாதம் என்னென்னலாம் பண்ணாங்க, எத்தனை தடவை பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்கன்னு உட்கார வச்சு சொல்லும் போதெல்லாம் வாயை பழந்து கேட்டுட்டு இருந்தல்ல. இப்போ உன் கதையை சொல்ல மாட்டியா? ஐயோ ஆஷிக்கி, நான் அப்படிலாம் கேட்கவே இல்லை. நான் வேறு ஏதோ தாட்டில் இருந்தேன். ஆமாம், ஏதோ 1-2 தான் கேட்டுச்சதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. ஏய், வாயை திறந்தாலே ஆஷிக்கின்னு தான் வருது. அப்படியா? ஆஷிக்கின்னா சொன்ன? ஆமாம், எனக்கு தெரியும். இத்தனை நாளாக பெட்டில் போட்டு ஆஷிக்கி ஆஷிக்கி மெத்துவா ஆஷிக்கி அப்படின்னு சொன்னனால தானே கண்டினியூஸாக ஆஷிக்கின்னு வந்துட்டுருக்கு. உன்னோட புத்தி இருக்கே. வரும்போது ஃபுல்லாக அவர் கூட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவர் மேலே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருன்னு வேறு எனக்கு ஞாபகமாக இருக்குது. அதனால தான் அப்படி வந்திருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி பேச்சை மாற்றாத, சொல்லு. என்னென்னலாம் பண்ணீங்க 2 பேரும்? சீரியஸாக எதுவும் நடக்கலை இது வரைக்கும். என்ன வேஸ்ட்டு துவாரா, என்னால் அது நம்ப முடியுது. நடந்துச்சு தான். ஏய் அப்போ சொல்லு.
ரொம்ப கம்மியாக தாண்டி. எனக்கு பயம் வந்துடுது. அதனால் நான் எப்படியும் அதை ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பேன். நீ சரியான வேஸ்ட்டு. இதே நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். செருப்பு. சரி சொல்லு, அந்த கொஞ்சம் கூட என்ன பண்ணீங்க? கட்டி பிடிச்சிக்கிட்டோம். அப்புறம் என்ன எல்லாமே சொல்லணுமா? இது மட்டும் போதும். இல்லை ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், டீட்டெயில்டாக வேணும். சொல்லு. மொத்தம் கொடுத்துருக்கோம். எங்கே எங்கே கொடுத்தாரு? இங்கே வயிற்றுல, அதுக்கப்புறம் உதட்டில். ஐயோ, இந்த அழகான உதட்டலையாக்கும். ஹிச்சி போடி, நான் இதுக்கு தான் சொல்லவே இல்லை. சரி கண்டினியூ. வேறு இதோ இங்கெல்லாம் தொட்டிருக்காரா? ஹே ஷீத், நீ எங்கே தொடுற? தள்ளு. ஏன் திட்டுவாரா? ஷோ, தொட்டிருக்காரு போ, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நடந்தா சொல்லு. ஐயோ, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் புருஷன் வர போகிறவங்க ரொம்ப பாவண்டி. அவர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுவீங்க போல். எங்களை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? நாங்கள்லாம் எங்கள் புருஷங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுங்களை ஹூ அப்படின்னு கத்த வைப்போண்டி. நான்லாம் அப்படி கிடையாது போ அப்படின்னு துவாராக்கு ஒரு மாதிரி ஷையாகி வெளியில் ஓடி வரா. ஸோ அவங்க அம்மா கரெக்டாக வராங்க. அம்மா, அவர் ஓகேவா? அவருக்கு செட் ஆகிடுச்சா? அவர் ரூம்குள்ளே போயிட்டாரம்மா, நீ எதுவும் கவலைப்படாத. என்ன ஏதாவது சோகமாக இருந்தாரா? ஒரு மாதிரி குட்டியாக மூஞ்சி போச்சா? இந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி பவுட் பண்ணி ஒரு மாதிரி போச்சா? பாத்தியா நீ? என்ன துவாரா, ரொம்ப ரசிக்கிற போல. அம்மா, அது நீ சந்தோஷமாக இருக்கம்மா ரொம்ப. அது எனக்கு போதும்மா. நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். நாங்கள் கூட ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஏதோ தெரியாத ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு நாங்களே வரலான்னு இருந்தோம். நீங்கள் வராதீங்க. அவர் சொல்லும் போது வாங்கம்மா. அவர் வீட்டிலலாம் எனக்கு காட்டலை. என்ன, நீ உங்கள் அத்தை மாமா கூட இல்லையாம்மா? இல்லை, ஆனால் அத்தைக்கிட்ட நான் பேசினேன் வரும்போது தான். அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. ஈவன் என்கிட்ட அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயமா? கண்டிப்பாக எப்படியும் நான் அவங்க கிட்ட போயிடுவேன். அதுக்கப்புறம் வாங்க. என்ன, இப்போவே வேண்டாம்மா, அவருக்கு தான் பிரச்சனையாகும். சரிம்மா. என்ன தான் நாங்கள் அவரை போய் ரூமில் விட்டுட்டு வந்தாரும் உன்னை தான் தேடுவார். நீ ஒருக்கா அவரை போய் செக் பண்ணிட்டு வா. ஆமாம், நான் அவர்கிட்ட தான் போகலான்னு வந்தேன். சரி, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேம்மா. அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிங்கல்ல? எல்லாமே ரெடியாக இருக்குது. அவர் வந்தால் போதும். சரி, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர் மாதிரி மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கா. வர வழியில் ஒரு பொண்ணு நிற்க வச்சு ஸ்டாப் பண்ணி அவகிட்ட கடலை போட்டுட்ருக்கு. ஸோ ஜங்குக்கு இப்படி கோவமாக அவனோட லக்கேஜ் தூக்கி போடுறான். என்ன நினச்சிட்ருக்கா அவள்? என் கூடவே இருப்பேன், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கெல்லாம் முத்தம் கொடுக்க தெரியுதுல்ல. இப்போது நான் தனியாக கீழேருந்து மேலே வரைக்கும் அனுப்பிச்சிருக்கா. இதில் அத்தை வேற ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கு எனக்கு. ஏதோ என்ன சின்ன பிள்ளை மாதிரி. எல்லாம் இவனால தான், எல்லாம் அந்த பொண்டாட்டினால தான். என்ன நினச்சிட்ருக்கா அவள்? மேலே வந்து விட்டுட்டு கீழே போகிறது தெரியாதா அவளுக்கு? அக்கா, அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா பல்லிழிச்சிட்டு போயிட வேண்டியது. ஐயோ, எனக்கு ஒரு தம்மை போடணும் போல இருக்கு. இங்கே எனக்கு எந்த ஃப்ரெண்டு கூட கிடையாது. அவனையாவது கூப்பிட்டு ஊர் சுற்றலான்னா இங்கே என்னை நொட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டா. கடுப்பாக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது நான்? ஐயோ அப்படின்னு இப்படியே திரும்புகிறான். அப்போது அந்த லக்கேஜ் தள்ளி விட்டுருப்பான்ல, அதுலேருந்து துவாராவோட இன்னர் வந்து வெளியில் விழுந்திருக்கும். இதென்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? அவளோடதா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அதை பார்த்துட்டு கிட்டே போய் கையில் எடுத்து பார்க்குறான். ஓ மை காட், அவளோடதே தான். என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ பெருசாக வச்சுருக்கா. இதை பார்த்தோன்னே தூக்குறானே தம்பி.
ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவள் வேற கீழே இருக்கா. ஐயோ டே டே இருறா, டே எதுக்கிட்ட இப்படி தூக்குற, இருறா டே. ஐயோ பேண்ட்டு ஜிப்பை கூட அவுக முடியல அப்படின்னு அந்த இன்னரை தூக்கி கட்டலில் போட்டுட்டு அவனும் ரொம்ப வெறியாகி ஜிப்பை அவுத்துட்டு அப்படியே கட்டலில் போய் விழுகிறான் அவளோட இன்னர் மேலேயே. துவரா உன்னோடதாடி இது, உன்னோடதா? ஐயோ சீரியஸாக தெரிலடி, என்னடி பண்ணுற நீ? நீ ஒரு மாதிரி கிட்டக்க வந்தாலே எனக்கு எல்லாமே தூக்குது. இப்போ இது உன்னோடதான்னு பார்த்ததுக்கப்புறம் என்னால் முடியல. நான் பாரு எவ்வளோ அல்பாமாக இருக்கான்னு. உன்னோட இன்னரை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாரு அப்படின்னு அவன் நோஸு லிப்ஸுன்னு சொல்லிட்டு அதில் வச்சு நல்லா தேய்க்கிறான். துவரா உன்னோடது இவ்வளோ ஷோ ஏன்னு தெரில. நான் இப்படி மூடாகி எப்போவுமே இப்படி ஆனதே கிடையாது. ரொம்ப போகிறேன் ஐடி. நான் லாரா கூட இருக்கும்போது கூட நான் இப்படி ஆனதே கிடையாது. உன்னை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி போதையாக இருக்குது. எனக்கு உன் கூட பண்ணணும் போல் இருக்குது. துவரா ஐயோ உன்னோடதாடி இது அப்படின்னு ரொம்ப நேரம் ஒரு கையை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டோம். அவனோட முகத்தை வச்சு தேய்ச்சிட்டோன்னு இருக்கான். துவரா என்னடி உன் மேலே வாசம் இப்படி அடிக்குது? நீயே மேனுஃபேக்சர் பண்ணுறியாடி இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்மெல்லு? லோட்டஸு ரோஸு எல்லாமே தோற்று போயிடும்டி உங்ககிட்ட. துவரா என்னடி துவரா இது? இவ்வளோ பெருசு நான் பார்த்துருக்கேன் நேடி, ஆனால் உனக்கு துவரா அப்படின்னு அப்படியே பெட்டில் உருண்டுட்ருக்கான். ஆஷிக்கி ரெடி ஆகிட்டிங்களா? குளிச்சாச்சா? துவரா என்ன துவரா பண்ணுற நீ? என்ன துவரா என்ன பண்ணிகிட்ருக்காரு இவர் அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஒரு கை பேண்ட்டுக்குள்ளேயும் அந்த இதை போட்டு நல்லா உருட்டிகிட்ருக்கான். என்னோட இன்னர் தானே, அதை வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஆஷிக்கி துவரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அப்படின்னு முடியாமல் அப்படியே எஞ்சி உட்காடுறான். ஆனாலும் கையில் அதை வச்சுருக்கான். ஆஷிக்கி இது உன்னோட தானே? ஆமாம். இங்கே வா, இங்கே வாடி, இங்கே வா, கூப்பிட்றல, இங்கே வா. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இங்கே வா கூப்பிட்றல, இங்கே வாடி. என்ன உன்னோட தானே? ஆமாம். இவ்வளோ பெருசாக இருக்கு. என்ன கேட்குறீங்க? புரியல. நான் புருஷன் தானே, என்கிட்ட எல்லாம் சொல்லலாம். இவ்வளோ பெருசாவா இருக்கும்? என்ன புரியல? சரி உனக்கு புரியாது, நானே பார்க்குறேன் வா. ஆஷிக்கி கீழே போகணும் சாப்பிட. பாரு என் உடம்பெல்லாம் எப்படி வேர்த்து கொட்டியிருக்குன்னு. எனக்கு இப்போது பசிலாம் இல்லை, ஆனால் பசிக்குது. துவரா நான் பார்த்துருக்கேன்டி உன்னோடத, ஆனால் உள்ளெல்லாம் பார்த்ததில்ல. வெளியில் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ பெருசாடி உனக்கு. எனக்கு உன் வாயால் கேட்கணும், சொல்கிறீ? எதை கேட்குறீங்க? இது எதுக்கு போடுவ? ஆமாம் அது நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு டக்குன்னு ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிறா. துவரா என்னடி பண்ணுற சொல்கிறீ? அப்புறம் நானே உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன், ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல். இப்போ சொல்லு, இது என்ன உனக்கு அவ்வளோ பெருசா? இது போடுவேன். ஆமாம். கரெக்டாக இருக்குமா? இல்லை கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஐயோ டைட்டாக இருக்குமா? அப்படின்னா இதை விட பெருசாடி. நான் பாரு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கேன்னு. இத்தனை நாள் வரைக்கும் நான் திறந்து பார்க்கல. எனக்கு இப்போ ரொம்ப
க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஐயோ, இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் என்ன இவ்வளோ வேர்த்து கொட்டுது. அஷிகி, இப்போ நம்ம கீழே போகணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாம் சரியாக போயிடும். பார்க்குற வரையும் சரியாக போகாது. துறப்பாடு. இங்கே பாருங்கள், வந்ததுமே வா, நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ வெளியில் போகலாம். துவரா, ஏன் துவரா பசிக்குதுடி. அதுக்கு தான் கீழே சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. அந்த பசி இல்லைடி, இது வேறு பசிடி. அஷிகி, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அந்த கடவுள் தான் சரி எனக்கு தெரியும் ஆஷிகி. ராஜஸ்தானில் ரொம்ப வெயில் தான் அடிக்கும். ஆனாலும் ரூமில் 2 ஏசி ஆன் ஆகிருக்கு. ஃபேனு ஹை ஸ்பீடில் போகுது. அப்படி இருந்தும் உங்களுக்கு எவ்வளோ வேர்த்து கொட்டுது? இருங்க அப்படின்னு அவன் கிட்டக்க போய் ஃபேஸ் அப்படியே தொடச்சி விட்றா அவன் சாரியோட முந்தானே வச்சு. அப்போ ஜங்குக்கு அப்படியே பாவமாக துவாராவே பார்த்துட்ருக்கான். ரொம்ப டயர்டாகவும் இருக்கான். ஆஷிகி, ஒன்றும் இல்லை. நான் மருந்து ஏதாவது அம்மாக்கிட்ட சொல்லி. அவங்கக்கிட்ட எதுக்கிட்டே சொல்கிற? நீ தாண்டி மருந்து கொடுக்கணும். நான் என்ன கொடுக்கணும்? அப்போது அவன் அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே கீழே நெக்குக்கு கீழே பார்த்துட்டு டக்குனு இடுப்பை பிடிச்சி கிட்ட கழுத்து நெஞ்சிலே அப்படியே சாஞ்சுக்கிறான் டைட்டாக. ஆஷிகி, என்னாச்சு? கொஞ்ச நேரம் அப்படியே இரு, எதுவுமே பண்ணாதடி. ஐயோ, என்னால் இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது. பஞ்சு மாதிரி இருக்குடி. என்னது பஞ்சு மாதிரி இருக்கு? ஆஷிகி, என்னோட இன்னர் கொடுங்க. முடியாது, என்கிட்டே இருக்கட்டும். எதுக்கு உங்களுக்கு? நான் தான் வச்சுப்பேன். என்கிட்ட கொடுங்க, நான் அதை போடணும். நான் போட்டு விட்றேன். ஐயோ, இவருக்கு என்னாச்சு? அதை பார்த்து ஏதோ ஆயிட்டாரா? இப்போ தான் கீழே அவங்கக்கிட்டலாம் என்னென்னமோ சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என் ஆஷிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஓவராக தான் ஆகுது. ஆஷிகி, இங்கே பாருங்க. எழுப்பாதடி. எத்தனையோ நாள் இது மேலே படுத்து தூங்கியிருக்கேன். அப்போல்லாம் ஏதோ தலகாணி மேலேயே படுத்த மாதிரி இருக்கும். இப்போ தானே தெரியுது ஆக்சுவல் தலகாணியே இதுக்குள்ளே இருக்குன்னு. ஆஷிகி, விளையாடாதீங்க. ஆஷிகி, மொத்தம் ஆஷிகி முடியல. நானும் ஏதாவது ஆயிடுவேன். இங்கே பாருங்கள். நம்ம கீழே போகலாம். கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு வரலாம் வாங்க. நான் உன் கூட தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன். ஆஷிகி, நீ வா என்னை காட்டு வா. என்ன காட்டணும்? அப்படின்னு பெட்டில் அப்படியே படுக்க போடுறான். ஓகேடா, இந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.